ஷேய் எப்பா பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் தலைவர் ஓய்வு தலைவர் அவங்க கோத்ராஜ் பூட்டு சைனா பூட்டு ஈரக்கோலையை பூட்டிடு. இது என்ன கணக்கு தெரியுமா? கணக்கு எடுக்கையில் அவன் ஈரக்கோலை நடுங்க விடுவார். அதான் நம்ம பூட்டிட்டோம்னா அந்த ஈரக்கோலை உள்ளே நடுங்கும். கிட்டு 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 பஞ்சாயத்து போட்டு உள்ளே வரைக்கும் வீல் சேரில் உட்காந்து ஆட்டுதா ஆணும் பெண்ணும் அந்த மாதிரி ஆட்டை விடுவார். நீதிமன்றம்னா இன்னும் தெரியாத அளவுக்கு வெளியில் விளையாட்டு அதுக்கு தான் போடுறாரு. அடுத்து எம்எல்ஏ கைலாசத்துலேருந்து பூட்டிடு. இவனை ஈரக்கொலை இவங்க ஈரக்கொலை பூட்டிடுறப்பா. இவன் ஈரக்கொலை வச்சு தவிக்கிட்டே போவான். இவனை பூட்டியாச்சுன்னா 234 மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் எல்லா கழுதையும் வந்துடுவான். புரியுதா? அடுத்தாப்புல இவனுக்கு போட்டு பூட்டிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு வச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே உலக நாடே முடிஞ்சு வச்சு. தாய் இந்தியா நாடு முடிஞ்சு வச்சு. ஒருத்தனுக்கு போட இதே கணக்கு தான். இப்போ அவனுக்கு விரிச்சிக்கிட்டான் போட முடியாது. இதுதான் கணக்கு. அடுத்தாப்புல எம்பி இங்கே 40க்கு நாங்கள் விரித்து நக்குதோம்னால டெல்லி வரைக்கும் பிடிக்கும். ஈரக்கொலையை சைனா பூட்டு கோத்ராஜ் பூட்டை பூட்டிடு. எம்பி நடுங்க விடணும்ல. அடுத்தாப்புல மந்திரி இங்கே பூரா முதலமைச்சர் கீழே உட்காந்துருப்பான். மந்திரி வீல் சேரை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருப்பான். அவன் ஈரக்கொலையை சைனா பூட்டு கோத்ராஜ் பூட்டை பூட்டிடு. முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கானா குடும்பமே பூட்டிடு. இதுதான் பூட்டு. கோத்ராஜ் பூட்டு. அடுத்தாப்புல சைனா பூட்டு. ஏன்னா வெளிநாட்டு தவி போயிட்டு வந்திருக்கானா எல்லாம் அனைத்தும் அந்த ஈரக்கொலையை பூட்டிடு. அடுத்தாப்புல டெல்லியிலையும் முதலமைச்சருக்கு பூட்டிடு. என்ன பூட்டு? கோத்ராஜ் பூட்டு சைனா பூட்டு பூட்டிட்டியா? பூட்டு எல்லா மந்திரியும் நீதிமன்றத்துக்கு பூரா மந்திரி இந்திரியாவெல்லாம் வெளியே கிடப்பான். நீதிமன்றத்துக்கு கிடப்பான். நீதிமன்றத்துக்கு மந்திரியாக இருக்கான் பார்த்தியா? அதுக்கு அங்கே டெல்லியில் அங்கே அவனை பூட்டி முடிச்சிரு. அங்கே உள்ளவனை பூட்டிடு. பூரா மத்திய அரசு மாநில அரசு சைனா பூட்டு கொலை ஈரக்கொலை கோத்ராஜ் பூட்டு பூட்டிடு. சரியா? அனைத்தும் போட்டு 1 2 விட்டாலும் போய் பூட்டிடு. பூட்டி நச்சிரு. முக்கால் சத்தியம்பா.